ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 16/5/2025 ஸ்வர்ணா SK03க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. எப்போதுமே சரி, நம்மளுக்கு வந்து ஃப்ரைடேண்டாலே அது நார்மல் வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து புதுசாக ஸ்வர்ணான்னு சொல்லிட்டு ட்ரா வந்திருக்கு. இது 3வது ட்ரா. ஸோ 3வது ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் கெஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே டு ஃப்ரைடே, சாட்டர்டே டு சாட்டர்டே, சண்டே டு சண்டேன்னு சொல்லிட்டு நம்ம அந்தந்த கம்பெனி ட்ரா வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ட்ராவுக்கும், அதாவது ஒரு கிழமைக்கும் ஒரு பேரில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா, கம்பெனி பேரில். ஸோ அப்போ நம்ம அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இப்போ ஸ்வர்ணான்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்கு நிர்மலுக்கு பதிலாக. அதனால் நம்ம வந்து ஸ்வர்ணா டு ஸ்வர்ணா தான் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக 2 ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது SK1 SK2ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2 ட்ரா முடிஞ்சிருக்கு. இது 3வது ட்ரா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டாக வச்சு நம்ம எடுத்தோம். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது புது ட்ராங்கிறதுனால. இப்போ நம்மளுக்கு 2 ட்ரா முடிஞ்சிருச்சு. இது 3வது ட்ரா. அதனால் நம்மளுக்கு இந்த 2 ட்ரா வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்க முடியும். அதுதான் நான் இங்கே வந்து எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி மெத்தடில் நம்மளுக்கு நம்பர்ஸ் அதிகப்படி, அதாவது ட்ராக்கள் அதிகமாகிற வரைக்கும் நம்ம அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான டச் அண்ட் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மெத்தடை தான் நான் இந்த ட்ராவுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 2 ட்ரா ரிசல்ட் இருக்குது. ஸோ 2 ட்ரா ரிசல்ட் வச்சு இன்றைக்கி 3வது ட்ராவுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் போர்டில் என்னென்ன வந்திருக்கு, வரலை அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் F0 இருக்குது, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 145 வந்து நம்மளுக்கு ஃபுல் போர்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு வந்து 65D என்னென்னு பார்ப்போம். 0 இல்லை, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இல்லை, 6, 7, 8 இல்லை. இப்போ ABC போர்டில் என்னென்னு பார்ப்போம். 0 இருக்குது, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8, 9 இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல் போர்டு, அதை விட நம்மளுக்கு 65D 4D, அதாவது கீழே எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து 65D 4D. இது நம்மளுடைய ABC. ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 145 வரல. 60யை பொறுத்த வரைக்கும் 01458. ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 145679 சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வராத நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 145 தான் 3லேயுமே காமனாக இருக்குது. அப்போ இந்த 145 நம்ம நகர்த்தலாம் நண்பா. 155 தான் இந்த ட்ராவுக்கான சீபோர்டாக கொண்டு வரலாம். ஏன்னா காமன் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 145 ஏன்னா ஃபுல் போர்டில் 145. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு டச் இருக்குது நண்பா. ஸோ இப்படி நம்மளுக்கு வராத நம்பர் நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் வருது அப்படின்னா அது மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து சி போர்டு, அப்படி இல்லைன்னா A போர்டில் தான் உட்காரும். அப்போ அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான கெஸ்ஸிங் வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டுங்கிறதுனால சி போர்டு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஒன் 145 இந்த ட்ராவுக்கான சி போர்டா அல்லது ஆல் போர்டான் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ இதில் அந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 141545. இதை ஸ்ட்ரைட்டாக மாற்றினோம்னா 415154 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 145 இந்த ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட் செலக்டாலும் சி போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 65Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது 08, அங்கே இருக்கிறது 679, 08679 இருக்குது.
ஒத்தப்படையை பொறுத்த வரைக்கும் 79, ரெட்டப்படையில் நம்மளுக்கு 068 இருக்குது. இது சப்போர்ட்டட் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கான இந்த பெய்ட்ஸ், அதாவது நம்மளுடைய இந்த பழைய நம்பர்ஸு 2 நம்பர்ஸாக உட்காந்துச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இதுக்குள்ளே இருந்து ஃபுல் ஏபிசி போர்டுமே கவர் ஆகும். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து டச் வச்சு இதுலேருந்து நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இப்படி கூட நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது வந்து 2 பக்கமே வராமல் இருக்கிறதுனால 145 பெய்ட்ஸாக உட்காருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் இங்கே நான் லோ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே லக் இருந்துச்சுன்னா இதுலேருந்து கூட பெயர் வரலாம். இது லோ சான்ஸ் பெயர் தான். ஸோ 145 வச்சு நம்ம இதுக்குள்ளே செட்டு போடலான்னு இருக்கேன். இதுக்குள்ளே செட்டு போட்டால் ஃபுல் செட்டுமே உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ இது வீடியோக்கான கெஸ்ஸிங்கிறதுனால நம்ம இதோட விட்டுருவோம். இதில் வந்து தனிப்பட்டு எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 2 ட்ரா ரிசல்ட் தான். ஸோ அந்த 2 ட்ரா ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 16/5/2025 ஸ்வர்ணா SK 03க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.